ஹாய் நண்பா, ஃபைனலி தி கோட் திரைப்படம் 13வது நாள் முடிவில் உலகம் முழுவதும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றக்கான அதிகாரப்பூர்வமான கலெக்ஷன் ரிப்போர்ட்டை தயாரிப்பு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ 13வது நாள் முடிவில் இதுவரையும் உலகம் முழுவதும் தி கோட் திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி தி கோட் திரைப்படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே 10க்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, 13வது நாள் முடிவில் உலகம் முழுவதும் 426 கோடியே 42 லட்சம் வரையும் கலெக்ஷன் செய்துள்ளதாக அதிகாரப்பூர்வமான கலெக்ஷன் ரிப்போர்ட்டை தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 500 கோடியை தாண்டி தி கோட் திரைப்படம் கலெக்ஷன் பண்ணும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் வந்து கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் 13வது நாள் முடிவில் 200 கோடி தொடப்போகுது. இன்னும் 2 or 3 டேஸில் 200 கோடியை தி கோட் திரைப்படம் தொற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. ஓகே நண்பா, நீங்கள் சொல்லுங்கள், 13வது நாள் முடிவில் உலகம் முழுவதும் தி கோட் திரைப்படம் 426 கோடியே 42 லட்சம் வரையும் வேர்ல்டு வைடா இதுவரையும் கலெக்ஷன் செய்துள்ளதாக சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன பண்ணுறதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.